ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेः विष्णोः परां प्रेयसीं तत्वक्षस्थलनित्यवासरसिकां तक्षान्तिसंवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम् श्रीवेङ्कटाचलाधीशं श्रियाध्यासितवक्षसं श्रुतचेतनमन्दारं श्रीनिवासम् अहं भजे। नमस्ते सर्वेभ्यः। सर्वेभ्यः नमस्काराः। नमस्ते सर्वेभ्यः in a way is wrong. Okay. Again, sincere thanks to NCERT. நான் வந்து NCERT கிட்ட இருந்து தான் வந்து I have taken this material, 6th standard Sanskrit textbook என்னுடையதான 8th chapter. ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் வந்து இந்த 3வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் வந்து we have to look at 4th ஸ்லோகா and 5th ஸ்லோகா and we will also go through the exercises that have been presented in this chapter. ஓகே, இப்போ வேர்ட் பை வேர்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லோகத்தை அடியன் வந்து படித்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம we will look at how we saw it the last week. Look the ஸ்லோகம் the way we saw it the last week. சொல்லு கண்ணா. நான் இந்த 4வது ஸ்லோகத்தை படிக்கட்டுமா அண்ணா? படியே. கச்சன் பிபீலகோ யாதி யோஜ்னானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பத்மகே பதமேகன் ந கச்சதி. பிபி பிபின்னு ஏன் படிக்கிற? பிபி லக்கோ இல்லையா? பிபி லக்கோ யாதி யோஜனானாம் சதான்யபி. யோஜ்னானாம் இல்லை, ஹிந்தியில தான் வந்து அந்த ஜா போட்டால் அது இஜ்ஜா ஜாங்கிற கன்ஃபியூஷன் வரணும். சம்ஸ்கிருதத்தில் ஜா போட்டு கீழே ஹலந்தம் போடாத வரைக்கும் யோஜான்னு தான் படிக்கணும், யோஜுன்னு படிக்கக்கூடாது. அதை கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் ந கச்சதி. புரியுறதா? அந்த அந்த வித்தியாசம்லாம் கரெக்டாக தெரியணும் பேசும்பொழுது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னும் கவனிச்சு நானா படிக்கணும். சரி. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் ந கச்சதி. ஓகே, இதுல verb root என்னென்ன தெரியுது? First, verb என்ன தெரியுது? What is the verb that is there here? Gachan. Gachan. In fact, this is a noun, but indicative of an action. Gachan, that is one thing. Agachan. Agachan, gachati. Agachan, correct. This is again a noun. Gachati is a verb. What is that? Gam gaccha dhatu. Prathama purusha, ekavachanam, latlakaram. Correct? Okay. Right. So, where is the verb theriyarudhu? What about this? Yati. Yati is also a verb. Selludalnu artham. Similar to gachati da. The Ramayana ஸ்லோகம், ராமாயணத்துக்கு மங்கள ஸ்லோகம் ஒன்று இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியா யஃபாதம் பதம் ஏவவா ச யாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா அப்படிங்கிறத ஸ்லோகம். ராமாயணத்தினுடையதான பெருமையை சொல்றது. இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம்னு கச்சதி. இது பார்த்தேன்னா அனுஷ்டுப் அனுஷ்டுப்னு ஒரு சந்தஸ் இருக்கு, மீட்டர். தமிழ்ல சொல்லணும்னா சீர். அனுஷ்டுப் சந்தஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். இதுக்கெல்லாம் ஒரே டியூன்ல சொல்லலாம். கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் ந கச்சதி. இந்த மாதிரி ஒரு சீர் இது. இதுல பாத்தீங்கன்னா க இச்ச பி பி ல கோ யாதி 8 எழுத்து. யோ ஜ நா நாம் ஷ தான் ய பி இன்னொரு 8 எழுத்து. அ க ச
வை ந தே யோ பி இது ஒரு 8, ப த மே கம் ந க ச தி இது ஒரு 8. மொத்தமா பார்த்தேன்னா 8 8 8 8 சிலபல்ஸ் இருக்கும் இங்க. அதனால தான் இதுக்கு வந்து ஸ்லோகம் மொத்தம் 32 சிலபல்ஸ் இருக்கும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு பார்த்தாலும். இதில் பார்த்தேன்னா எவ்ரி 8 சிலபல்ஸ் இருக்கக்கூடியதான ஒரு பாட்டுக்கு வந்து பாதம்னு பேர். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய பெருமையை ஸ்ரீராமாயணத்தினுடையதான பெருமையை சொல்ல வந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்றதுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஸ்ரீராமாயணத்தையே முழுசா கேட்டாலும் சரி, அல்லது ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள்ல இந்த மாதிரி ஒரு பாதம் ஒரு ஸ்லோகத்துல 1/4 கேட்டாலும் சரி, இல்லைன்னா பதம் ஒரு வார்த்தையாவது கேட்டாலும் சரி, ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியா யஹா பாதம் பதம் ஏவவா, ஒரு ஸ்லோகத்துல கால் கேட்டாலோ அல்லது பக்தியோட ஒரு ஸ்லோகத்துல ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்டாலோ கூட போருமா. ஸ்ரீராமாயணத்தினுடைய பெருமை ச யாதி பிரம்மணா ஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா, அவன் எம்பெருமானையே சென்றடைகிறான், எம்பெருமான் அவனை தக்கவாறு காண்பித்துக் கொள்கிறார், கவனித்துக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இந்த யாதி இஸ் லட்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம், இட் ஆல்சோ மீன்ஸ் டு கோ. இந்த யாத்திங்கிறத சொல்றதுக்கு இது சொன்னேன் அந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படிங்கிறதா. ஓகே, இப்போ நம்ம வந்து வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். ஸோ அப்பேரண்ட்லி தீஸ் ஆர் தி வேர்ப்ஸ் தட் வி கேன் ஃபைண்ட் இன் திஸ் ஸ்லோகம். ஸோ பேசிக்கலி வந்து கச்சன் அகச்சன் இந்த வார்த்தைகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, கம் கச்சு தாத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான தாத்துவோட தவத்துன்னு ஒரு பிரத்யேகத்தை போடுவா. இது போட்டா வந்து கச்சத்துன்னு ஆயிடும். அது வந்து புல்லிங்கத்துல கச்சன்னு இருக்கும், ஸ்திரீலிங்கத்துல கச்சதின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தவத்து அப்படிங்கிறத போட்டாலே இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செய்து முடித்த அல்லது ஹேவிங் டன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், படித்த மனிதன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க. படித்தல் அப்படிங்கிறத இந்த மனிதன் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டாரோ இல்லையோ, அப்ப இந்த தவத்து பிரத்தியத்தை போடலாம். பட்டு கூட்டல் தவத், அது போட்டா என்ன ஆகும்னா பட்டன் நரஹா, பட்டன் நரஹா அப்படின்னா படித்த மனிதன்னு அர்த்தம். இதுவும் ஸ்ரீராமாயணத்துல நீங்க கேட்கலாம். சங்கேப ராமாயணத்துல பலஸ்ருதியை சொல்லும்போது பட்டன் த்விஜோ வாக்ரிஷபத்வமீயாத் அப்படின்னு வரும். ஏதோ ஒரு அந்தணன் இந்த ஸ்ரீராமாயணத்தை படிக்கிறானோ, அதுல அந்த சங்கேப ராமாயணத்தை படிக்கிறானோ, அவன் சொல்லாற்றலிலே பெரும் தேர்ச்சியை அடைகிறான் அப்படிங்கிறதா வந்து அந்த பலஸ்ருதியாகப்பட்டது அமைந்திருக்கிறது. பட்டன் த்விஜோ. அதே மாதிரி அடியன் முன்னாடியே விண்ணப்பிச்ச ஸ்லோகத்துல கூட ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியான்னு வருது பாருங்க. ஸ்ருண்வன் அப்படின்னா ஸ்ருணோதி ஸ்ரு தாத்து, இந்த ஸ்ரு தாத்துவோட தவத்து போட்டா ஸ்ருண்வத் அப்படின்னு மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்ட, ஹேவிங் ஹர்ட், கேட்ட அப்படிங்கிறது அர்த்தம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க பாருங்க, கச்சன் அகச்சன் அப்படின்னா, கச்சன் அப்படின்னா செல்லக்கூடிய அல்லது சென்ற அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணிக்கணும். அகச்சன் அப்படின்னா செல்லாத, இதனுடைய செல்லக்கூடியங்கிறதுனுடையதான ஆப்போசிட், அதுதான் வந்து அகச்சன் அப்படின்னா வந்து செல்லாதன்னு அர்த்தம். பிபீலிகா எந்த விபக்தியில இருக்கு, என்ன வச்சனத்துல இருக்கு? பிபீலிகா சொல்லுங்க, என்ன வச்சனத்துல இருக்கா மாதிரி தெரியறது? பிபீலிகான்னா என்ன அர்த்தம்? எறும்பு. ஏகவச்சனம். எறும்பு. எறும்பு ஏகவச்சனம், புல்லிங்கம், பிபீலிக சப்தம், அகாராந்தம். கரெக்டா? யாதி ஏற்கனவே பார்த்துட்டோம், டு கோ. யோஜனா நாம், யோஜனை யோஜனை அப்படிங்கிறது வந்து ஒரு தூரத்தினுடையதான ஒரு அளவுகோல். இப்போ இங்கிலீஷ்ல கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தூரத்தினுடையதான ஒரு அளவுகோல். கிலோமீட்டர்ஸ், மைல் மாதிரி யோஜனை அப்படிங்கிறது வந்து ஒரு கிலோமீட்டர், ஒரு தூரத்தினுடைய அளவுகோல். யோஜனா நாம், இது என்ன விபக்தியில இருக்கு? என்ன விபக்தி, என்ன வச்சனம்?
யோஜன சப்தம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அகாராந்தம் வெரி குட். அகாராந்தம். ஓகே. ஷதான்யபி அப்படிங்கிறது என்னன்னா ஷதானி கூட்டல் அபிங்கிறது தான் ஷதான்யபின்னு ஆயிடுது. இந்த அப்பிங்கிறது வந்து பார்த்தேன்னாக்கா அவ்யயம், மாறுதல் அடையாது ஒரு சென்டென்ஸ்ல. இட் மீன்ஸ் ஆல்சோ. அப்பின்னா ஆல்சோன்னு அர்த்தம். ஆல்சோ. ஷதானி சதம், சதம் அப்படின்னா 100. இதுல இருந்து தான் இந்த தமிழ்ல வந்து விராட் கோலி இன்று சதமடித்தார் அப்படிங்கிறோம் பாருங்க. இதுல இருந்து தான் வந்திருக்கு அந்த வார்த்தை. சதம் சதம் அப்படின்னா வந்து 100ன்னு அர்த்தம். இன்றைக்கு இந்த வீரர் விளையாட்டிலே சதமடித்தார். இந்த 100ங்கிறது அங்கிருந்து தான் வந்திருக்கு. சதம் தான் 100ன்னு அர்த்தம். வைனதேயா அப்படின்னா என்ன அர்த்தம்? வினதாயாஹா அபத்தியம் புமான் இது வைனதேயா. வினதைக்கு தோன்றிய குழந்தை, அவருக்கு தான் வைனதேயன்னு பேர். வைனதேயன்னா கருட பகவான். கருட பகவான். அது என்ன இதுல இருக்கு? பிரதமா விபக்தி புல்லிங்கம் அகாராந்தம் ஏகவச்சனம். கரெக்டா? as I said, அபி மீன்ஸ் வந்து ஆல்சோ அப்படிங்கிறது. ஸோ இந்த வைனதேயோபி அப்படிங்கிறத வந்து வைனதேயா பிளஸ் அபின்னு பிரிச்சுக்கணும். அபின்னா ஆல்சோ. பதம் ஏக்கம். ஏக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அர்த்தம். அகெயின் திஸ் இஸ் அகாராந்த நபும்சகலிங்க ஏகவச்சன சப்தம். ஏகம்னா ஒன்னுன்னு அர்த்தம். பதம்னா ஃபுட். அகெயின் that's also the same. ஃபுட்னா அடி. ஃபுட்னா அடி. அகாராந்தம் நபும்சகலிங்கம் ஏகவச்சன பிரயோகம் இங்கே இருக்கு. ஸோ பதம். கச்சதி போ செல்லுதல். ந அப்படின்னா நோன்னு அர்த்தம். So given with this background, can anyone guess what this sloka will mean? இந்த கச்சன் அகச்சன் I'm not able to connect. மீனிங் எனக்கு ஃபுல்லா கிடைக்க மாட்டேங்கிறதுனால. கச்சன் அப்படின்னா செல்லக்கூடிய அல்லது நகர்வதற்கு முயலக்கூடிய. அகச்சன் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, நகராம அப்படியே இருக்கக்கூடியது. ஓ, அகச்சன். ஓகே, ஐ தாட் அகச்சன்னா ரிட்டர்ன். அந்த ஆகச்சன் அது ஆ. ஓகே, இது ப்ரிஃபிக்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஆ அது அகச்சன். ஆகச்சத். அது பெரிய இது வல்லினம். ஆ. டு ரிட்டர்ன் இஸ் ஆகச்சன் அப்படின்னா வந்து கொண்டு இருக்கக்கூடியன்னு அர்த்தம். You have to keep moving. If you remain in the same place, ஒரு அடி முடியாது. குட்டி குட்டி அடியா வெச்சாலும் it will make a difference. You will after a certain time you will move a certain distance. A long distance. Exactly. Great. So என்ன சொல்ல வருதுன்னா ஸ்லோகம் பிபீலிகஹ யோஜனானாம் ஷதான்யபி கச்சன் யாதி. எறும்பாகப்பட்டது நூறுக்கணக்கான யோஜனைகள் கூட தொடர்ந்து நகரக்கூடிய காரணத்தினால் செல்ல வல்லது. எறும்போட சைஸ் ரொம்ப சின்னது. அது நம்பாங்கள்ல ஒரு ரூம்ல இருந்து ஒரு செவரோட எண்ட்ல இருந்து 100 செவரோட எண்டுக்கு வரத்துக்கே டைம் எடுக்கும். அது 100 யோஜனைகள் நடக்கணும்னா எவ்வளவு பாருங்க. யோஜனை அப்படிங்கிறது இன்னி தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட நாட்டிக்கல் மைல்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு 13 கிலோமீட்டர் ஒரு யோஜனை. if I'm not wrong, நாட்டிக்கல் மைல் வந்து ஒன்னு வந்து 12 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். I think so this can be compared to something like 13 kilometers. So அந்த மாதிரி 100 கணக்கான தூரங்கள் வந்து ஒரு எறும்பு கூட தொடர்ந்து ஓய்வில்லாம அல்லது ஒரு தொய்வில்லாம முயற்சியை கைவிடாம நடந்ததுன்னா 100 யோஜனைகள் கூட எறும்பால நகர முடியும். வேற கருடனாவே இருந்தாலும், கருட பகவான் அவருடைய ஆக்கிருதி ரொம்ப பெருசு, காத்தை விட வேகமா பறக்கக்கூடியவர், மனதின் வேகத்திலே பறக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட பெரிய ஆற்றல் கொண்டவர் அவர் கருட பகவான். அப்படியாகப்பட்ட கருட பகவானாக இருந்தாலும் நகராமல் ஒரே இடத்துல இருந்தா அப்படின்னா ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுல இருந்து என்ன அர்த்தம்?
கண்டினியூஸா எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கணும். however small we may be when compared to the task that we have taken, if we are continuously taking the efforts, sometime the efforts will eventually fructify. Whereas however big we may be, however able we may be, if we are not going to act on a particular thing that we have taken up, probably we will not even move a step ahead as far as the goal is concerned. அப்படிங்கிற மாதிரியா இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ இஸ் திஸ் கிளியர்? இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? ஸோ இந்த வைனதேயः பதமேகம் அப்படி ந கச்சதி அப்படி அகச்சன். ஆமா மாமி, வைனதேயः அகச்சன்னு, வைனதேயः அப்படி அகச்சன்னு பதமேகம் ந கச்சதி. செல்லாமல் ஒரே இடத்துல நின்னார்னா வைனதேயனாவே இருந்தாலும் நகர்ந்திருக்க மாட்டார். வைனதேயனா இருந்தாலும் ஆமா, ஒரு அடி கூட அதுதான் நகர முடியாது. அந்த இடத்துல அப்படி வருமோ? ஓகே, ஆமா அடியே கிளியர். எஸ் எஸ். இதுல ஒரு குறள் இருக்குல்ல, முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வரல. அடியனுக்கு ஞாபகம். முயற்சி என்ன இன்மை இன்மை புகுத்தி விடும். இந்த ஸ்லோகத்துல ஆபதுத்தாரக ஸ்லோகத்துல கச்சன் வருமே, அக்ரத புஷ்டதச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலோ அகர்ண பூர்ணதன்மானு ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ சன்னத்த கவச்சே மமாக்ரதோ நித்யம் ராமः பாது சலக்ஷ்மணः. ஆமா, அந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது? கச்சன் மமாக்ரதோ நித்யம், என் முன்னாடி எப்பொழுதுமே செல்லக்கூடியவனாக எழுந்தருளி இருந்து, ராமஹா பாது சலக்ஷ்மணः, எப்பொழுதுமே இளைய பெருமாளை விட்டு பிரியாதவனாக இருக்கக்கூடிய அந்த ராமன் என்னை காத்தருளட்டும்னு அர்த்தம். சூப்பர் எக்ஸாம்பிள் மாமி. கச்சன் மம அக்ரதஹா, அக்ரதஹனா எனக்கு முன்னாடின்னு அர்த்தம். நான் எங்க போனாலும் வந்து எனக்கு முன்னாடியே பெருமாள் போய் எழுந்தருளி இருந்து, அதுவும் இளைய பெருமாளோட கூடினவனான ராமன் எழுந்தருளி இருந்து என்னை காக்கட்டும். இங்கேயும் சமூகம் முன்னாடி செல்றது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லுமா. இப்ப இந்த கச்சன் ஸ்லோகன் நீங்க இது அர்த்தம் சொன்ன போது எனக்கு வந்து முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா ஞாபகம் வந்தது அண்ணா. சூப்பர்ரா, அதுதான்டா மேட்டர். குட். சரி, அப்படியே அடுத்த ஸ்லோகத்தை வந்து நல்லா கவனமா அல்ப புராணம் மகா புராணம்லாம் தப்பாகாதபடி படி பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்தை படி, கேர்ஃபுல்லா படி, மிஸ்டேக் பண்ணாம படிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிஸ்டேக் பண்ணாலும் கவலைப்படாத, நான் சொல்லி தரேன். காக்கஹ கிருஷ்ணஹ, வெரி குட், கிருஷ்ணஹ ஃபேண்டாஸ்டிக். பேதஹ பேதஹ அண்ணா, பே 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 பேதஹ பேதஹ பிககாக்கயோஹ. பேதஹ இல்லவும் பேதவவும் இல்ல. அண்ணா, भेदः प फ ब भ भे भेदः भेदः पिककाकयोः वसन्तमये வசந்த சமயே. ஜூம் பண்ணவா? தெரியறதா எழுத்து? தெரியுது அண்ணா. வசந்த சமயே प्राप्ते काकः काकः पिकः पिकः. வெரி குட், வெரி குட். இங்க பாருங்க, இங்க வந்து வேர்ப் டைரக்டா கிடையாது இதுல. ஸோ நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன விபக்திஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து we will list it out. பிகஹ, பிகஹ பிகஹ, காக்கஹ காக்கஹ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அகாராந்த புல்லிங்க ஏகவச்சனம். காக்கஹ காக்கா காகம், பிகஹ குயில்,
வைதவே ஒரு 2 நிமிஷம் ஐ வில் டிவியேட். இந்த காக்கஹாங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு யாருக்கானா தெரியுமோ? நான் சொல்லியிருக்கேனோ கிளாஸ்ல? எனிவன்? இல்ல அண்ணா, கிளாஸ் சொன்னதில்ல. அடியன். எனிவன்? கேன் எனிவன் கெஸ்? கிருஷ்ணபிரியா? அண்ணா காக்காக்கு ஏன் காக்கான்னு பேர் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பியா? அண்ணா நான் எனக்கு தெரிஞ்சது வந்து அது காக்கான்னு கத்தும், அதனால காக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. சரி சரி குட். மத்தவாள் அது ஏன் காக்கான்னு கத்துங்கிறதுக்கே எனக்கு ஒரு எங்க சான்ஸ்கிரிட் அது அழகான ஒரு காரணம் சொல்லியிருக்கார். ஐ எம் ஹேவிங் தி ஹாப்பினஸ் இன் ஷேரிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர். கிம் சப்தம் இருக்கோ இல்லையோ? கிம் சப்தம் இதனுடைய புல்லிங்கம் ஏகவச்சனம் என்ன, ஸ்திரீலிங்கம் ஏகவச்சனம் என்ன? புல்லிங்கத்துல வந்து இது வந்து கஹா, ஸ்திரீலிங்கத்துல வந்து இது என்ன? கா. சரியா? சோ எல்லாருக்குமே வந்து காக்காசுரர் விருத்தாந்தம் தெரியுமோ இல்லையோ? சுருங்க சொல்லிடணும்னா காக்காசுரன்ங்கிற என்ன பண்ணான்னா, சீதையினுடையதான வழியில பெருமாள் படுத்திருந்த போது தாயார வந்து கொத்தி இம்சை பண்ணான். தாயாருக்கு ரத்தம் வந்தது. ஆனா பெருமாளை எழுப்பக்கூடாதுன்னு அப்படியே எழுந்தள்ளி இருந்தா. பெருமாள் கண்ணை திறந்து பார்த்தார், எழுந்து பார்த்தார், இதுதான் கொத்திட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அந்த புல்ல எடுத்து பிரம்மாஸ்திரம் ஏறி காக்கா மேல விட்டார். அது எல்லா லோகத்துக்கும் போச்சு. எந்த இடத்துலயும் அந்த காக்காவை காப்பாத்த யாரும் இல்லை. சர்வலோக சரஞ்சனான ராமனுடைய திருவடியிலேயே இறுதியா வந்து விழுந்தது. அது விழ தெரியாம தப்பா விழுந்துடுச்சு. அதை பிராட்டி எடுத்து திருப்பி போட்டா. நிறைய திருவடி பக்கம் இருக்காம திருப்பி போட்டு அந்த காக்காவை காப்பாத்தினான். பெருமாள் மன்னிச்சு விட்டார், கண்ணோட விட்டுட்டார், பிராணனை காப்பாத்தி விட்டார் பெருமாள். அந்த நன்றி விசுவாசத்துல இந்த காக்கா என்ன பண்ணித்தான், சீதையை போல் உயர்ந்தவள் யார், ராமனை போல் உயர்ந்தவன் யார்? அம்மா கொஞ்சம் மியூட் பண்ணுமா? தேங்க்ஸ். சீதையை போல் உயர்ந்தவள் யார், ராமனை போல் உயர்ந்தவன் யார்னு அன்னி தொடங்கி வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கான். அதத்தான் கா கஹா கா கஹா கா கஹான்னு காக்கா கத்தர் தான் சொல்லுவா. வேற எந்த பட்சிக்கும் இல்லாம இது கா கஹா கா கஹான்னு இது கொண்டு பேர். ஏன்னா சீதையை போல் யார் பெரியவா, ராமனை போல் யார் பெரியவர்னு வாழ்க்கை முழுக்க கேட்டு இருக்கு எல்லா காக்காவும். அதான் காக்கா காக்கான்னு பேர் இருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்டோரியில ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஏன் வந்து காக்கா பிடிக்கிறதுன்னு அது ஒரு கேவலமான ஒரு இதை காக்கையை யூஸ் பண்ணிக்கிற அதுக்குன்னு தெரியல. அடியன் அது பெருமாள் பிராட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை நம்ம வந்து லௌகிகமா சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் பிராட்டிய காக்கா வேற பிடிக்க முடியுமா? அவளுக்கு காக்கா பிடிக்கிறதுன்னா அப்படி சொல்லல. மயங்காதவாளாச்சு. அதுதான் சொல்றேன், காக்கா பிடிக்கிறது நம்ம அப்படி லௌகிகமா தப்பா சொல்லிட்டு இருக்கோங்கிறேன். அது சரி. பெருமாள் பிராட்டி கிட்ட போய் உன்னுடைய குணங்களை இப்பேற்பட்டதாச்சேன்னு பாடணும் நம்ம. அது லௌகிகமா பல விஷயங்கள் நம்ம சாத்விகமா இருக்கிறது லௌகிகமா. நம்ம லௌகிகத்துல எதான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் இப்படிதான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கோம். பாதி விஷயம் லௌகிகத்துல தப்பு தானே. கரெக்ட். குட். ரைட். கிருஷ்ணஹாங்க கருப்பு அடிய கிருஷ்ணஹா அப்படின்னாலும் அதுவும் அகாராந்த புல்லிங்க ஏகவச்சனத்துல இருக்கு. அப்படின்னா கருமை நிறத்ததுன்னு அர்த்தம், கரிய நிறத்ததுன்னு அர்த்தம். பாருங்க, இனிமே யாரானா ஃபேரா பார்த்தா அவளுக்கு கிருஷ்ணன்னு பேர் இருந்ததுன்னா ஆச்சரியமா பாருங்க, அவளை எப்படி உனக்கு இப்படி பேர் வச்சா அப்படின்னு. இந்த கோன்னு இருக்கு பாருங்க, இது வந்து கஹா அப்படிங்கிறது தான் விசர்க சந்தினால கோன்னு ஆயிடுது. கஹானா அகைன் யாருன்னு அர்த்தம். எல்லாமே பெரும்பாலும் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல தான் இருக்கு. கஹானா ஹூ அகைன். பேதஹா அப்படின்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். கொஞ்சம் மியூட் பண்ணுமா? அண்ணா பேதஹானா டைப்னு வராதண்ணா, டிஃபரன்ஸ். பேதஹான டிஃபரன்ஸ், டைப்பு, வேற்றுமை எல்லாமே பேதஹா தான். இதுவுமே பார்த்தேன்னாக்கா
அகாராந்த புல்லிங்க ஏகவச்சனத்துல தான் இருக்கு. இப்போ பாருங்க, பிக காக்கையோஹோ ராமஸ்ய ராமயோஹோ ராமாணாம் பார்த்தோமா? அப்போ பிக காக்கையோஹோனா என்ன அர்த்தம்? பிக காக்க சப்தம் षष्ठी द्वितीय அடியேன் ஷஷ்டி விபக்தி द्विवचனம். sorry द्विवचन. Does this not strike some of the rule that we studied as far as the Shashti Vibhakti is concerned? Okay, we will come to the question later on. இதோட அர்த்தத்தை பார்த்தாட்டு we will come to the question. அதுக்கப்புறம் வசந்த சமய பிராப்த, இது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. சாரி, சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. இதுவும் சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. கரெக்டா? சமயஹ சமயௌ சமயாஹ சமயம் சமயௌ சமயானு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போலாம். வாட் அதர் ஆல்டர்னேட்டிவ் இஸ் தேர்? சமயா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு பேர் இருந்துட்டு அந்த பெண்ணை நம்ம விழிக்கிறதுனா சமயே அப்படின்னு விழிக்கலாம். பிராப்தான்னு ஒருத்திக்கு பேர் இருந்ததுன்னா பிராப்தேன்னு அந்த அம்மாவை நாம விழிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பெண்கள் இருந்தா பிராப்தாங்கிற பேர்ல அப்படின்னா பிராப்தா பிராப்தே பிராப்தாகனா அப்படி ஒரு பிராப்தே அப்படின்னு வச்சுக்கலாம். தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். அப்படி இல்லைன்னா பிராப்தம் அப்படிங்கிற நபும்சக லிங்க வார்த்தையா இருந்து தட் இஸ் பிராப்தம் அப்படின்னா அமைவு, பிராப்தே அப்படின்னா 2 அமைவுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வார்த்தையெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு தான் நாம இது எதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வசந்த சமயம் அப்படிங்கிறது இது 6 ரித்துகள் உண்டு. கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து, வசந்த ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து அப்படின்னு. வசந்த ரித்து அப்படின்னா ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஆட்டம். Spring இல்லையா? Spring should be. Sorry, confused I am not. Spring. அண்ணா भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन्नवर्तमाने विवारिकाणां संवत्सराणां मध्ये विलवनाम संवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ கேள்விப்பட்டிருக்கேன். எங்க கேள்விப்பட்ட? கரெக்டா சொல்லு. இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லு. சங்கல்பத்தை யார்கிட்ட கத்துண்ட? இல்ல நான் நிறைய வாட்டி காயத்ரி ஜபமா கேட்டிருக்கேன், பூனல் மாத்தமா கேட்டிருக்கேன், அந்த மாதிரி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்னா. வெரி குட் வெரி குட். பங்களானி சொந்த பிரில்லியண்டா இருக்கடா. நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அதுதான் அர்த்தம். வசந்த ரித்து அப்படின்னா நான் ஸ்ப்ரிங் சீசன் இருக்கக்கூடியதான இந்த நேரத்துல நான் இந்த வேலையை பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிறது தான். அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சீசன் சமயத்தை அளக்கிறதுல ஒரு பெரும் பங்கு எடுக்கக்கூடியது. சொல்லு. அப்புறம் இன்னொரு வாட்டி தாத்தா ஆத்துல பெருமாள் உற்சவம் கொடியேற்றும் போது நாஹிண்டேஹேம் விஜய் பவன் சொல்லும் போது அப்ப பாரதவர்ஷே பரதக்கண்டே சொன்ன அப்பவும் ஞாபகம் இருக்கு. வெரி குட். சாரி, சூப்பர்மா, சூப்பர். சரி, ஓகே. இப்போ இதனுடையதான மீனிங்க்கு போவோம். காகா கிருஷ்ணஹா, காகம் கருமை நிறம் உடையது. நன்னா கவனிக்கணும். இந்த கிருஷ்ணஹாங்கிறது காகத்துக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. காக்கா கருப்பு. இந்த கருப்புங்கிறது காக்காவை குணப்படுத்தி காட்டக்கூடியது. ஸோ கிருஷ்ணஹா இஸ் an adjective of காக்கா. Therefore Krishna also assumes the same gender, same number as well as the same case of the noun that it qualifies, which is காக்கா. Therefore அதுவுமே அதே அகாராந்த புல்லிங்க ஏகவச்சனத்துல இருக்கா. காகையும் கருமை நிறம் கொண்டது. பிகஹா கிருஷ்ணஹா, குயிலும் கருமை நிறம் கொண்டது. அதேதான் இங்கேயும். கஹபேதஹா, இப்போ அவ 2 பேருக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்? அதுதான் பிக காக்கையோஹோ. நம்ம ஷஷ்டி விபக்தி படிக்கும் போதே நாம பார்த்திருக்கோம். whenever we are going to compare between the things that are being compared will be used in or will be declared in 6th case. ஞாபகம் இருக்கா இந்த ரூலு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 4 பேர்ல பாண்டவர்களிலே யுதிஷ்டிரன் மூத்தவர் பார்த்தோமோ இல்லையோ? பாண்டவேஷு யுதிஷ்டிரஹா ஜேஷ்டஹா. ஞாபகம் இருக்கா? அடியன். சோ பிக காக்கையோஹோ கஹ பேதஹா. அப்போ குயிலுக்கும் காக்கைக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? காக்காவும் கருப்பா தான் இருக்கு, குயிலும் கருப்பா தான் இருக்கு. குயிலுக்கும் காக்காக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்? அதுக்குதான் பதில் சொல்றார். வசந்த சமயே பிராப்தே. பிராப்தம் அப்படின்னா அடைவு அப்படின்னு அர்த்தம். வசந்த சமயே பிராப்தே, வசந்த ரித்து ஆகப்பட்டது வரும் பொழுது இங்க இன்னொரு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரெக்கலெக்ட் பண்ணலாம். நம்ம 7th கேஸினுடையதான ரூல்ஸ் பார்க்கறச்சே என்ன சொன்னோம்?
கதா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் சப்தமி விபக்தியிலே அமையலாம்னு பார்த்தோமா. So when someone is asking a question when, the answer can be in seventh case. ஞாபகம் இருக்கா? பிராத்தரஷ்னி கதா புக்தவான் பவான். நீங்க வந்து டிஃபன் எப்ப சாப்பிட்டீங்கோ? அகம் பிராத்தः காலே பிராத்தரஷனீம் புக்தவான். நான் காலையிலே சிற்றுண்டியை அருந்தினேன். அந்த காலையிலே அப்படிங்கிறது எதுல சொன்னேன்? பிராத்தः காலே அப்படின்னு சொன்னேன். பிராத்தः காலேனா காலையிலே, பிராத்தः காலம் அதனுடையதான சப்தமி விபக்தி தான் வந்து பிராத்தः காலே அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ரூல் எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? சப்தமி விபக்தியினுடையதான ரூலு. ஸோ வசந்த சமயே பிராப்தே, வசந்த சமயமாகப்பட்டது, வசந்த ருத்து வரும் பொழுது காகஹா காகஹா பிகஹா பிகஹா, காகம் காகம் தான், குயில் குயில் தான். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் காக்காவை சைட்லைன் பண்ற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்றதுன்னா, யூஸ்வலி வந்து பஞ்சமஸ்வரம் இருக்கும் இல்லையோ, பஞ்சமஸ்வரம் வந்து குயில் வந்து பஞ்சமஸ்வரத்துல கத்தும்னு சொல்லுவா. இந்த பாலை தான் வந்து குயில் எப்பவுமே கத்தும்னு, குயில் வந்து கரையும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாலை தான் குயில் கரையும். அது கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா குயில் கரையிறது. அதான் பாட்டு பாடுறதுக்கு கூட குயிலை கூப்பிடுவா, குயிலை பாட சொல்லுவா. குயில் மாதிரி பாடுறானும் பாடுறவாள் அப்ரிஷியேட் பண்றதை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ வேற காக்கா வந்து அந்த மாதிரி ஸ்வரத்தோட எல்லாம் கத்தாது. அது கா கா காக்கான்னு கத்தும். அதனுடையதான அந்த கரையிறது வந்து இறைச்சலா இருக்கும். So very quite sometimes and it will be even unpleasant to hear until and unless we know the background that it's attempting to speak about the glory of சீதாராமர்கள். அது தெரியாத வரைக்கும் வெறும் சத்தம்னு பார்த்தா இது என்னது, இது ஒரு ஸ்வரமே இல்லாம எப்ப பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்குங்கிற மாதிரி தோணலாம். அதுதான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, காக்காவும் கருப்பு குயிலும் கருப்பு, அதுக்கோசம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமா? ரெண்டுத்துக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, வசந்த சமயம் வரும்பொழுது குயில் வந்து பஞ்சமஸ்வரத்துல கத்தும். அப்ப அதனுடையதான இனிமையை நாம் உணர்வோம். அப்போதான் நமக்கு தெரியும் காக்கா காக்கா தான், குயில் குயில் தான் அப்படிங்கிறதான வித்தியாசம் தெரியும். கிரேட் மென் வந்து சாதாரணப்பட்டவாளுக்கு நடுவில் அவளும் சாதாரணப்பட்டவா மாதிரி இருப்பா. பட் when it is the time to display their character and quality, they will definitely stand aloof and we can understand that they are not like any other person அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு உள்ளர்த்தத்தை நாமள யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? கொஞ்சம் ரெலவெண்டா irrelevant-ஆன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இந்த கான்டெக்ஸ்ட்ல. இது வந்து சுபாஷிதானினா இதெல்லாம் யார் எழுதினது? should be from various sources மாமி. எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல யார் எழுதியிருப்பா இத அப்படின்னு. should be from very variety of sources. எனக்கு தோணினதுதான் இது. எல்லாருக்கும் மேபி இப்படி தோணாதான் இருக்கும். இதுல வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு why the color should be brought in அப்படின்னு ஒரு question வந்தது. With due respects to whoever wrote this. Correct. எக்ஸாக்ட் ஆன்சர் எனக்கும் தெரியல மாமி. இல்ல ஆன்சர்க்கா சொல்ல, ஜஸ்ட் தோணினதை ஷேர் பண்ணேன். கரெக்ட். இன்ஃபேக்ட் இதே மாதிரியே இதுக்கும் வரும். இந்த ஹம்சத்துக்கும் பகத்துக்குமே வித்தியாசத்தை கூட இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். ஹம்சஸ்வேதா பகஸ்வேதா கோ பேதோ பக ஹம்சயோஹோ நீரக்ஷீர விவேகேது ஹம்சோ ஹம்ச பகோ பகஹா அப்படிங்கிறதா வரும். ஹம்ச பக்ஷியும் நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கும், பக பக்ஷியும் நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீரக்ஷீர விவேகம்னு அம்சத்துக்கு வந்து பால்ல ஜலத்தை கலந்து கொடுத்தா பால் தனியா தண்ணி தனியா பிரிக்க தெரியும்ட்டு அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லுவா. நீரக்ஷீர விவேகம்னு பேர் அதுக்கு. நீரக்ஷீர விவேகேது ஹம்சோ ஹம்ச பகோ பகஹா. அந்த விவேகம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இப்ப இதே இடத்துல பக பக்ஷிட்ட போய் பால்ல ஜலத்தை கலந்து கொடுத்தா அதால அதை பிரிக்க தெரியாது. ஸோ இந்த பிரிக்கக்கூடிய தன்மையை வச்சுட்டு எது ஹம்சம் எது பகம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகமும் அமையும். along very similar lines like this. So I know I also did not answer the thing, but I just gave another example for it similar. இல்ல it's okay. இது வந்து you gave me a perspective. In fact, some of these வந்து பார்த்தீங்கன்னா can also be taken from சாணக்கிய நீதி. And சாணக்கிய நீதி விஷயமா I'm just sharing my very deep strong opinion on it. சாணக்கிய நீதிக்கு வந்து in fact வந்து I gave a voice over. ஒரு ரீசெண்டா ஒரு போன வருஷம் அரௌண்ட் திஸ் டைம் ஐ கேவ் வாய்ஸ் ஓவர் இந்த ஸ்டோரி டெல்ங்கிற ஒரு ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா பல கருத்து வந்து டெரிபிளி பேக்வர்ட்.
வெரி ரிக்ளூசிவ், டோட்டலி அன்டைஜஸ்டபிள். பட் சாணக்கியர் எழுதியிருக்கார். ஸோ ஜஸ்ட் அந்த நம்ம வென் வி ஆர் ரீப்ரொடியூசிங் த ஒர்க் ஆத்தரோட தான் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிடணும். பட் அது வந்து இன்னி தேதிக்கு இந்த வே வி லிவ் டுடே, த சொசைட்டிஸ் மைண்ட் செட் டுடே, மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் அப்படியே ஓப்பன்லி ரிஜெக்ட் தி ஃபேக்ட்ஸ் விச் ஆர் டோல்ட் தேர். அது நீதியாகவே இருந்தாலுமே certain things were like that. Maybe can fall under that category also. தெரியல. ஓகே, மேபி அப்பியரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா மனுஷா எல்லாம் ஒரே அப்பியரன்ஸா இருந்தா கூட என்ன குணம் இருக்கவா அவளோட குணத்தை காமிப்பா. அது ஆக்சுவலா அப்பியரன்ஸ் தான் சொல்லுது. இன்ஃபேக்ட் நாட் ஈவன் அப்பியரன்ஸ், ஈவன் தி குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து தான் எல்லாருமே தான் எழுந்துக்கிறோம், எல்லாருமே தான் சாப்பிட்றோம், எல்லாருமே தான் தூங்குறோம். அப்போ பெரிய ஆளுக்கும் சான்றோர் சான்றோருக்கும் சாதாரணப்பட்ட ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? when the right time to deliver is coming, great men will be seen much better, much aloof than the other normal lot. அப்படிங்கிறது தான் அது மேஜர்லி சொல்ல வந்தது அந்த ஷோ. ஓகே, இந்த செக்ஷன்ல வந்து சொல்லுமா. சாரி கண்ணா, சொல்லுமா. அப்போ இருந்து கூட்டிட்டு சொல்லு. சாரி. இப்ப வந்து இந்த ஸ்லோகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது ஏன் வந்து காக்காவும் குயிலும் அண்ணன் தங்கச்சியா இருக்குன்னு. அது ரெண்டும் அண்ணா தங்கங்கிறதே நீ சொல்லிதான்டா எனக்கு தெரியும். வேற யாருக்கானா தெரியுமோ இங்க? இல்ல, நாங்க எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்போம். கனவு கல்யாணம் தான் பண்ணுவோம். எனக்கு தெரியவே தெரியாதுடா ரங்கசாய், நீ சொல்லிதான் எங்க எல்லாருக்குமே தெரியும் அவ ரெண்டு பேரும் அண்ணா தங்கன்னு. எங்க பண்ணுவோம்? இல்ல, அது ஒரு கதைய பார்த்தேன். மழை பெய்யும் போது காக்கா கூட வந்து கலைஞ்சு அங்க அதே மரத்துல வந்து குயில் வீட்டுல போய் தங்கிட்டான். அப்ப வந்து குயிலோட குட்டிக்கு வந்து பண்ண பாயாசத்தை வந்து காக்கா வந்து சாப்பிட்டதுனால அப்படியே ஓட ஓட விரட்டிச்சான் குயில். அது காக்கா வந்து குயிலாத்துக்கு பத்து மாடி குவிச்சு குறி தங்கச்சி கொஞ்சம் கதவு தர, குறி தங்கச்சி கொஞ்சம் கதவு தரேன்னு சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சு. ஆனா இன்னும் தெரியல, ஒண்ணும் தெரியல எனக்கு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது கண்ணா, அதனாலதான் அது குயில் வந்து காக்காவோட கூட்டுல போய் முட்டை போடும். சரி, பரவாயில்ல. ஆனா யாரோ இந்த ஃபேக்ட் இவ்வளவு அழகா ஸ்டோரி பண்ணி வச்சிருக்கா, குயில் தங்கச்சி. சூப்பரா, நல்லா கதை சொன்னமா. குட். பட் ஆனா நிஜமாவே நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கோ அத்தனை பேருக்கும் காக்காக்கு குயில் தங்கங்கிறதே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. ஓகே, சரி, let us try to do these exercises for the sake of practice. Okay. Tasmat priyam hi vakta. Match the following மாதிரி இது ஸ்லோகான்ஷான் யோஜயத. அம்சம் அம்சம் அப்படின்னா பார்ட்னு அர்த்தம், பார்ட்னு அர்த்தம். யோஜயத அப்படின்னா கலந்து விடுன்னு அர்த்தம், மேட்ச் பண்ணி விடு, கலந்து விடு. மேட்ச் ஆர் மிக்ஸ் இஸ் கால்டு வந்து யோஜனம். யோஜனம் யுஜ் யோக் அப்படிங்கிறதுல இருந்து வருது. இதெல்லாம் இதுல தான் யோகா அப்படிங்கிறதும் வந்திருக்கு. யுஜ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் யோகா. யோகம், யோகம்னா பாசிபிலிட்டி ஆஃப் பிரசன்ஸ், பேசிக்கலி வேற ஒண்ணுமே இல்லை. பாசிபிலிட்டி ஆஃப் பிரசன்ஸ் ஆர் காம்பினேஷன், இதுக்குதான் யோகம் யோகம்னு பேரு. அதை வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து இந்த கான்டெக்ஸ்டுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாதபடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா உனக்கு யோகம் அடிச்சிடுது அப்படிங்கிறோம், எங்கேருந்துனே தெரியல. இந்த யோகாங்கிறது வந்து மோஸ்ட் அண்டர் ரெப்ரசன்டட் கான்டெக்ஸ்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட். வித் திஸ் இஸ் மை ஒப்பீனியன், அஃப்கோர்ஸ் வித் சேட்னஸ். யோகானா வந்து மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஆசனம் பண்றதுங்கிற மாதிரி லிமிட் பண்ணிட்டா. கிடையவே கிடையாது. எப்படி ஒரு மனுஷன் அப்படிங்கிறவனுக்கு வந்து தலை, 2 கைகள், 2 கால்கள், ஒரு வயிறு, அப்புறம் வந்து 2 கண்ணு, ஒரு மூக்கு, அதுல 2 துவாரங்கள், ஒரு வாய், 2 காது, இந்த மாதிரி மொத்தமா சேர்ந்ததுதான் ஒரு மனுஷனும். அந்த மாதிரி யோகாங்கிறது முழுசா எடுத்துட்டேன்னா 8 அங்கங்கள் உண்டு. அதுக்கு 8 limbs are there. அதை முழுசா சேர்ந்ததுதான் யோகா. வெறும் ஜிம்னேஷியம் பண்ணிட்டு அதுக்கு பேர் வந்து யோகா, இதுதான் யோகா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அண்டர்மைனிங் த சப்ஜெக்ட் ஆக்சுவலி. அது வந்து as Sanskrit students all of us have to remember it.
a word has to be understood in totality. அப்பதான் வந்து நம்மளால வந்து எந்தெந்த சமயத்துல எந்தெந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தணுமோ அந்தந்த சமயத்துல சரியா அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது என்னோட வெரி ஹம்பிள் சப்மிஷன். நாட் an advice or sharing of a wisdom, பட் ஒரு பேசிக் ஃபேக்டை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யோஜயத்தை அப்படின்னா பொறுத்துகன்னு அர்த்தம். சரியா? இந்த கான்டெக்ஸ்டுக்கு அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்துக அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இது ஞாபகம் இருக்கா? தஸ்மாத் பிரியம் ஹி வக்தவ்யம், அதனாலே இனிமையான பேச்சுகளே பேச வேண்டும். எதனாலே? வச்சனேகா தரித்திரதா. வச்சனேகா தரித்திரதா. சரி. கச்சன் பிபீலிகோ யாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். வச்சனேகா தரித்திரிதா, எதனாலே நாம் வந்து ஆசையா பேசணும்? நம்ம சொல்லுனால நம்ம வந்து என்னத்தை எழுந்துட போறோம்? நன்னா பேசுறதால நம்ம என்ன எழுந்துட போறோம்? ஒண்ணுமே எழுக்க போறது இல்லையா? அதனால நல்ல வார்த்தையா பேசணும். சரி. கச்சன் பிபீலிகா யாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? யோஜனானாம் சதான்யபி. யோஜனானாம் சதான்யபி, நகரக்கூடியதான எறும்பு 100 யோஜனைகள் அளவு கூட செல்லும். யோஜனானாம் சதான்யபி. ஓகே. பிரிய வாக்கிய பிரதானேன, பிரிய வாக்கிய பிரதானம்னா என்ன? இனிமையான வார்த்தைகள். இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியதாலே என்ன ஆகும்? சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ. வெரி குட். சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ, அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைகின்றன. ரைட். கிம் பவேத் தேன பாட்டேன, அந்த பாடத்தினால் என்ன பயன்? எந்த பாடத்தினால்? ஜீவேனயோன சார்த்தகா. ஜீவனேயோன சார்த்தகா, வாழ்க்கையிலே எது உபயோகப்படுத்தப்படவில்லையோ அந்த பாடத்தை படிச்சு கொண்டு என்ன பிரயோஜனம்? ஜீவனேயோன சார்த்தகா, வாழ்க்கையில எதை படிக்கலையோ எதை உபயோகப்படுத்தலையோ அதை படிச்சு என்ன பிரயோஜனம்? காக்கஹா கிருஷ்ணஹா பிகஹா கிருஷ்ணஹா, காகமும் கருப்பு குயிலும் கருப்பு. அதனால என்ன? கோபேதஹா பிக காக்கையோஹோ. எல்லாராலையுமே காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடிஞ்சதா? லைக் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு பண்ணா ஐ திங்க் சோ லைக் we will be able to do it. Does it give a flavor? எல்லாராலையும்? முடியாது. ஓகே. இப்போ இது வந்து நீங்க யாரானவே ஆன்சர் பண்ணுங்க. நான் பதில் சொல்லல. I will wait for everyone to try. லாஸ்ட்ல if needed I will give. otherwise நீங்களே சொல்லிட்டேன்னா நான் அப்புறம் பதிலே சொல்ல வேண்டாம். There's no need for me to answer. சர்வே ஜந்தவஹா கேன துஷ்யந்தி, முதல்ல இந்த क्वेश्चனுக்கு என்ன அர்த்தம்? சர்வே ஜந்தவஹா கேன துஷ்யந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிய வாக்கிய பிரதானேன, அதுல இருக்கிறதே திருப்பி இல்ல கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான் மாமி. ஆமா, அவ்வளவுதான். ஓகே. சர்வே ஜந்தவஹா கேன துஷ்யந்தினா என்ன அர்த்தம்? அனைத்து உயிரினங்களும். கேன அப்படின்னா எதனால். கரெக்டா? அனைத்து உயிரினங்களும் எதனால் மகிழ்கின்றன? பதில் வந்து எப்படி எழுதணும்? சர்வே ஜந்தவஹா, சப்ஜெக்ட் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சர்வே ஜந்தவஹா, கேனங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். கேன துஷ்யந்தி, பிரிய வாக்கிய பிரதானேன துஷ்யந்தி. பிரிய வாக்கிய பிரதானேன துஷ்யந்தி. புரியுறதா ரங்கசாய் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு? புரியுதுண்ணா. சரி. இப்போ இந்த செகண்ட் क्वेश्चन என்னன்னு சொல்லுங்க. பிக காக்கையோஹோ பேதஹா கதா பவதி. क्वेश्चனோட மீனிங் என்ன? என்ன கேள்வி கேட்டிருக்கா இங்க? காக்காவுக்கும் குயிலுக்கும் எப்ப வித்தியாசம் தெரியும்? எக்ஸாக்ட்லி. கதானா வென். ஸோ காக்காக்கும் குயிலுக்கும் வித்தியாசமாகப்பட்டது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கா. நம்ம அதே வச்சுட்டே ஆன்சர் பண்ணலாம். எப்போ காக்காக்கும் குயிலுக்கும்? வெரி குட், வெரி குட் ரங்கசாய். வசந்த சமயே பிராப்தே, வசந்த காலம் வரும்போது பிக காக்கையோஹோ பேதஹா பவதி, வித்தியாசம் ஏற்படும். சாரி. ஓகே. கஹா கச்சன் யோஜனானாம் சதான்யபி யாதி, கேள்வியில் என்ன கேட்கறா? கஹா கச்சன் யோஜனானாம் சதான்யபி யாதி. எது மூவ் பண்ணா
எக்ஸாக்ட்லி. யாரு வந்து நகரக்கூடிய காரணத்தினாலே 100 யோஜனைகள் கூட செல்ல முடியும்? வெரி குட் ராகண்ணா, சூப்பர் ரங்கசாய். பிபீலிகா गच्छन्नपि योजनानां शतान्याति. I think எல்லாராலையும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் ஃபாலோ பண்ண முடியும்னு நம்புறேன். சாரி இஃப் இட் இஸ் சோ பேட். ஓகே, அஸ்மாபிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்மாபிஹி, அஸ்மத் சப்தம். அஸ்மத்னா மீ, ஐ அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. அஹமாவாம் வயம், சாரி மாமாவாம், எக்ஸாக்ட்லி திருத்தியா விபக்தி பகுவச்சனம் அப்படின்னா நம்மால் அப்படின்னு அர்த்தம். என்னால், எம் இருவரால், நம்மால் அப்படிங்கிறது தான் மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்மாபிஹி கிம் வக்தவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மால் எது பேசப்பட வேண்டும்? எது பேசப்பட வேண்டும்? சூப்பர். அப்படின்னா என்ன? அப்ப என்ன சொல்லணும் ரங்கசாய்? பிரியமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். கரெக்டா? அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. அஸ்மாபிஹி பிரியம் வக்தவ்யம். கரெக்டா? ஓகே, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கா. உச்சித கதனானாம், கதனா கதனானா சென்டென்சஸ்னு அர்த்தம். சமக்ஷம் பக்கத்திலே, ஆம் அப்படின்னா உச்சித கதனா அப்படின்னா வந்து கரெக்டான விஷயங்களுக்கு பக்கத்துல ஆம்னு எழுதுங்கோ. அனுச்சித கதனா அப்படின்னா தப்பான விஷயம். கரெக்டுக்கு ஆப்போசிட் வந்து உச்சிதம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அனுச்சிதம். அனுச்சித கதனானாம் சமக்ஷம் ந இதி லிखत. ராங் சென்டென்சஸ்க்கு எதிராக நான் எழுதுங்கோ அப்படிங்கிறது. ஆம்னா அப்ப இதுல இருந்து நம்ம வாட் இஸ் த லெசன்? ஆம் அப்படின்னா எஸ், நா நோ. நம்ம சாதாரண லைஃப்ல வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஆமாம்ங்கிறது வந்து இட் இஸ் டூ ஆம் புட் டுகெதர். எங்க ஸ்கூல்ல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தா அது ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவா. இன்னைக்கு எதுக்கு ஏன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஏன் ஃபால்ஸ்ன்னு எழுத சொல்லுவா. சரி, நான் அப்படியே கேட்கறேன். நீ இங்க ஏன் ஃபால்ஸ் ஏன் ட்ரூங்கிறதையும் சொல்லிடு. ஓகேவா? நீயும் இங்கேயும் அதே மாதிரி பண்ணிடலாம். நீ ஏன் ட்ரூ ஏன் ஃபால்ஸ் நீ சொல்லிடு. காக்கஹா கிருஷ்ணஹா ந பவதி. காக்கம் கருமையாக இருக்காது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கரெக்ட். அஸ்மாபிஹி பிரியம் வக்தவ்யம். ஆமாவா இல்லையா? ஆம். ஆம். வை ரங்கசாய்? ஏன் பிரியமா பேசணும்? அடுத்தவா சந்தோஷமா ஏன் பிரியமா பேசணும்னு சொல்லு. எப்படி சான்ஸ்கிரிட்ல சொல்லு அத? ஜந்தவஹ துஷ்யந்தி வச்சனேகா தரித்ரதா. கரெக்டா? அட்டெண்ட் பண்ணு, தப்பானாலும் பரவாயில்ல, ட்ரை. வசந்த சமயே பிக காக்கையோஹோ பேதஹா பவதி. வசந்த சமயம் வரும்பொழுது குயிலுக்கும் காக்கைக்கும் இடையேயான வித்தியாசம் வெளிவரும். எஸ் ஆர் நோ? வைனதேயஹா பசுஹு அஸ்தி. வினதை சிறுவன் அவர் ஒரு அனிமல். எஸ்ஸா? அனிமலா அவர்? நோ நோ நோ. என்னது அவர்? வைனதேயஹா விஹக விருஷபஹ. விஹக விருஷபஹ. வைனதேயஹா தேவி கோதாவோட இன்ஃப்ளூயன்ஸ். புரிஞ்சுண்டு, அதனாலதான் ஆகாவே. சரி சரி. வைனதேயஹா பக்ஷி, பக்ஷி ராஜா ஆக்சுவலா. வச்சனே தரித்திரதான கர்த்தவ்யா. வார்த்தையிலே ஏழ்மை செய்யக்கூடாது அல்லது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது.
என்ன ஆமா இல்லையா? ஆம். ம் செய்யக்கூடாது. நெட்ல கர்த்தவ்யான்ற வேர்டுக்கு என்ன எக்ஸாக்ட்லி மீனிங்? கர்த்தவ்யானா நம்ம டியூட்டின்னு ஜெனரலி சொல்லுவோம்ல. ஆமா மாமி, கர்த்தவ்யா நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, there is this pratyaya called லியப். ஒரே நிமிஷம். இல்ல கர்த்தவ்யம் பட்டிதவான்க்கு தவிர்த்து இது லியப் தான் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். தட் ஆல்வேஸ் ஆட்ஸ் worth doing அப்படிங்கிற சென்ஸ் கொடுக்கும் அதுக்கு. லைக் வந்து கிராஹ் இஸ் டு ஹோல்டு. இது இந்த பிரத்யேகத்தை போட்டா கிராஹ்யம்னு ஆயிடும். அப்படின்னா that has to be held on. இன்ஃபேக்ட் இந்த ஃபேமஸ் வார்த்தை எல்லாருக்குமே தெரியுமே, ஷரண்ய, இதுல இருந்து தான் வந்திருக்கு. ஷரண்ய அப்படின்னா பற்றப்பட வேண்டியவன் அர்த்தம். worthy taking refuge under. மாதிரி தான் கர்த்தவ்யா. கர்த்தவ்யா அப்படின்னா சம்திங் தட் இஸ் worth doing அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தவ்யா கர்த்தவ்யான்னு பேர். ஓகே, ரைட். மஞ்சூஷாதா சமானார்த்தானி பதானி சித்வா லிகத. மஞ்சூஷாங்கிறது இங்க இருக்கு. ஓகே, இங்க இல்ல, பின்னாடி கொடுத்துருக்கா போல் இருக்கு புக்கு பின்னாடி. சரி, ஓகே, இது வந்து தீஸ் ஆர் ஜஸ்ட் சினான். ஓகே, மஞ்சுஷாங்கிறது இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருந்து இதுக்கு ஒரு சினானிம்ஸை கண்டுபிடிச்சு எழுதுங்கோங்கிறா. வச்சனே, வச்சனேக்கு என்ன ப்ராபபிள் சினானிமா இருக்கும் இதுல? கதனே. கதனே, பெர்ஃபெக்ட். சப்தமி விபக்தியில இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க முன்னாடியே வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து அவ கதனா, உச்சித கதனா, அனுச்சித அனுச்சித கதனா அப்படின்னு போட்டிருக்கா. கதனா கதனானா சொல்லாடல் அல்லது சென்டென்சஸ். வச்சனேவும் அதே தான். ஸோ போத் மீன் த சேம். வைனதேயா என்ன சினானிம் இருக்கும்? வாட் சினானிம் டு வி ஃபைண்ட் ஃபார் வைனதேயா? கருடஹா. கருடா, பெர்ஃபெக்ட். புஸ்தகே, கிரந்தே. கிரந்தே, பெர்ஃபெக்ட். சப்தமி விபக்தி எடுத்திருந்தாலும் பொருந்தும். ஏக விபக்தி பிரதமா விபக்தி த்விவச்சனம்னு எடுத்திருந்தாலும் பொருந்தும். திஸ் இஸ் தி சினானிம் டு தட். பெர்ஃபெக்ட். உத்யமேன, பரிஷ்ரமேன. வெரி குட். பரிஷ்ரமம்னாலும் அதே தான், ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். உத்யமம்னாலும் அதே தான், ஒர்க்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் இந்த ரயில்வேஸ்ல இந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன்ல, பரிஷ்ரம் சம்திங் யூஸ் பண்ணுவான். ரைட். பிகஹா, கோகிலஹா. கோகிலம்னாலும் குயில் தான். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி பகவானே குயிலா நினைச்சுட்டு தான் சேவிக்கிறோம் நம்ம. கூஜந்தம், கூஜதி, கூஜந்தி, கூஜதி, கூஜதா, கூஜந்திங்கிறது அதுதான், கூவர்து. குயில் கூவு மொழியும், அதுக்கு தான் கூஜத்தின்னு பேரு. சரி. விலோம பதானி யோஜயத்த, ஆப்போசிட் வார்த்தைகளை மேட்ச் பண்ணுங்கோ அப்படிங்கிறது. ஸோ இங்க இந்த இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணட்டுமா? விலோம பதானி யோஜயத. பண்ணு. சாத்தஹ சாத்தகஹ ஸ்வேதஹ. இல்ல, சார்த்தகஹனா மீனிங்ஃபுல்னு அர்த்தம். நிரர்த்தகஹ. நிரர்த்தகஹனா அன்மீனிங்ஃபுல். I mean, இது obviously தெரியலனா no problem. We'll make this as a chance to learn new words அவ்வளவுதான் to everyone. கிருஷ்ணஹா opposite. ஸ்வேதஹா. ஸ்வேதஹா. ரங்கசாய் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணு. அனுக்தம். உக்தம். பெர்ஃபெக்ட் டா, பிரில்லியன்ட். அனுக்தம்னா சொல்லப்படாதன்னு அர்த்தம், உக்தம்னா சொன்னேன்னு அர்த்தம். குட். சொல்லப்பட்ட. கச்சதி. ஆகச்சதி. கச்சதி.
வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கச்சதினா என்ன, ஆகச்சதினா என்ன? கச்சத்தினா போறது, ஆகச்சதினா போறதுக்கு ஆப்போசிட் என்ன? நீ ஒரே இடத்துல இருக்கிறது. போறதுக்கு ஆப்போசிட் வருது. போறதுக்கு போகாததா? வருது. வருதுமா. கம்மிங் கம்மிங் கோயிங் ஆப்போசிட் கம்மிங் தானே? ஆமா. ஆப்போசிட் கம் தானே? ஜாகிருதஸ்ய, ஜாகிருதஸ்ய நானே சொல்றேன். ஜாகிருதஸ்ய அடியேன். ஜாகிருதஸ்யன்னா அவேக்குன்னு அர்த்தம். ஜாகிருதா. சுப்தஸ்ய அப்படின்னா ஸ்லீப்பிங்னு அர்த்தம். ஜாகிருதஸ்யனா அவேக், சுப்தஸ்யனா ஸ்லீப்பிங். சோ இது ரெண்டும் ஆப்போசிட். இந்த சுப்தஸ்யல இருந்து தான் ஸ்வபதஷ்சதே அந்த பதம் வந்திருக்கிறதா? ஜாகிரதா ஸ்வபதஷ்சதே இளைய பெருமாள். ஆமா, ஷுட் பீமா. ஆமா, ஸ்வபதஹாங்கிறது அங்க தான், சுப்திங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு. கரெக்ட். ஓகே ஓகேவா? ஓகே மாமி, ஏதோ லிங்க் ஷேர் பண்ணியிருந்தே மாமி. ஆமாமா, இது முடிஞ்சப்புறம் என்ன அஜெண்டான்னு தெரியல எனக்கு. டைம் இருந்தா அந்த தீக்ஷிதரோட தசாவதார ராகமாலிக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது பார்த்துட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் விபக்திஸ் எல்லாம் மிக்ஸ்டா வருது. I thought if we had time towards the end of the class. Sure. Thanks Mami, thanks for bringing this up. Nice one. எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் தெரியறதா? தெரியுது. மாதவஹா, மாதவோங்கிறது மாதவஹா, அது சந்தியாயி, விசர்க சந்தியாயி மாதவோன்னு இருக்கு. மாதவஹா மாம். மாம்னா அஸ்மத் சப்தம், த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய். எண்ணெய். புனாது அல்லது பாத்து. பாத்துனா காக்கட்டம்னு அர்த்தம். மத்ஸ்யாவதாரஹா, மத்ஸ்யாவதாரம் எடுத்தவனான மாதவன் என்னை காக்கட்டும். கரெக்டா? மத்ஸ்யாவதாரஹா மாதவஹா. மத்ஸ்யாவதாரஹாங்கிறது மாதவன்கிறதுக்கு அட்ஜெக்டிவ். So that is taking the same number, case and gender as the adjective, or the noun that it qualifies. So இந்த இடத்துல மாதவஹா மத்ஸ்யாவதாரஹாங்கிறது ஓன்னு வருது இல்லையா? So இது காமனா எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அடுத்தது if it is not followed by, correct, if it is followed by a consonant, விசர்க்கம் வந்து ஓவா மாறிடும். ஆஹா, ஆக்கு அப்புறம் விசர்க்கம் வந்து அடுத்தது ஒரு கான்சனன்ட் வர போடுதுன்னா that will become o. இப்ப மத்ஸ்யாவதாரோல எப்படி அது? மத்ஸ்யாவதாரஹா அடுத்தது வே வந்துடுது இல்லையோ? மத்ஸ்யாவதாரோ வேதஸ்தேய. கண்டினியூஸா பார்க்கணும் அது. ஓகே அடியன் கண்டினியூஸா பார்க்கணும். ஐ மீன் நம்ம இங்க எழுதறச்சே ஸ்பேஸ் இல்லாதால ரெண்டு லைனா எழுதி இருக்காவா, இல்லனா இட் இஸ் ஜஸ்ட் ஒன் இது. ஓகே. வேதஸ்தேய துஷ்டஹரோ வேதாதி ரக்ஷண ஸ்ரீ. வேதஸ்தேய துஷ்டஹா, வேதத்தை திருடின் போன அந்த துஷ்டனை, ஹரஹா அவனை முடித்தவன், வேதாதி ரக்ஷணஹா வேதம் உள்ளிட்டவைகளை காத்தவன். அப்படியாகப்பட்ட பெருமாள் மத்ஸ்யாவதாரஹா மாம் பாத்து. அப்படி மத்ஸ்யாவதாரம் எடுத்த அந்த பெருமாள் என்னை காக்கட்டும். அதுக்கு அடுத்தது த்விதியா விபக்தி வருது. கோவிந்தம் நமாமி அகம். அகம் நமாமி, அதுதான் நமாமி அகம்ங்கிறது தான் நமாமி அகம்னு சந்தியாயி வந்துட்டு குணசந்தி. குரு குஹனுத கூர்மாவதாரம். முத்துசுவாமி தீட்சிதர் இதுல இது. ஆமா, எப்பவுமே குரு குஹனுத அவருடைய சிக்னேச்சர். ஸோ அந்த குரு குஹனுக்கு நுத அப்படின்னா காப்பாளனான அல்லது வணங்கத்தக்கவனான, கோவிந்தனான, கூர்மாவதாரம் ஆமையாக தோன்றியவனை வணங்குகிறேன். அகம் நமாமி. கம் நமாமி, நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? ஆன்சர் த்விதியா விபக்தியில தானே சொல்லணும். அந்த ரூல் ஞாபகப்படுத்திக்கணும்.
கோவிந்தனை வணங்குகிறேன். கோவிந்தம் நமாமி. எப்படியாகப்பட்ட கோவிந்தனை? குருகுஹனுத கூர்மாவதாரம், கூர்மாவதாரம் எடுத்தவனான கோவிந்தனை வணங்குகிறேன். அடுத்தது தேவராஜாதி பூஜிதம். தேவராஜன், தேவராஜன்னா இந்த இடத்துல வந்து இந்திரன், தேவர்களுக்கு அரசன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம தேவ பெருமாள் எடுத்துக்கூடாது. தேவராஜாதி பூஜிதம், அவர்களெல்லாமும் வணங்கிய அந்த பெருமாளை. பூஜிதா, பூஜா, பூஜதி பிளஸ் அதுல இருந்து பூஜிதகாங்கிறதா வந்திருக்கு. பூஜிதம் திவ்யாமிருத பதம். திவ்யாமிருத பதமா? பதமா பிரதமாங்க? மாமி, இஸ் இட் பதம் ஆர் பிரதம்? நான் வேணா செக் பண்ணி வேற இதுல செக் பண்ணி. ஏன் நான் திருவடிகளை பூஜிக்கக்கூடிய திருவடிகளை உடையவர் அப்படி வராதா? ஜீவச்சனம்ல வரணும் இல்லையா? ஜீவச்சனத்துல வரணும். பிரதம்னா அளித்தவரைன்னு வரும். பதம்னா திவ்யாமிருத பதம், அமிர்தமான திருவடிகளை உடையவர். ஆமா, இது மதனம் குறிக்கிறது இல்லையா? அது சமுத்திர மந்தனம். ஆமா, அதுதான். சரி, அது கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அடுத்தது பாருங்க, திருத்தியா விபக்தி வருது. ரக்ஷிதோகம் அப்படிங்கிறது அகம் ரக்ஷிதகான்னு பிரிக்கணும். ரக்ஷிதகா அகம். ரக்ஷிதகா அகம்னா என்ன அர்த்தம்? காக்கப்பட்டவன் நான். யாரால் காக்கப்பட்டவன் நான்? யாரால் அப்படிங்கிறதுக்கு பதில் என்னவா வரணும்? பை ஹூம் அப்படிங்கிறதுக்கு பதில் எந்த விபக்தியில அமையணும்னு பார்த்திருக்கோம்? இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ்ல அமையணும், திருத்தியா விபக்தியில அமையணும். அதுதான் இந்த ஸ்டான்ஸால தீட்சிதர் பாடியிருக்கார். அமிர்த பிரதம் தான் இருக்கு. பிரதம் தானே மாமி? இதுல அதுதான் அமிர்த பிரதம். ஆனா திஸ் இஸ் அ கிரேட் ரிசோர்ஸ் ஃபார் சாங்ஸ். சங்கீத சுதா, நான் அனுமாச்சாரிய சங்கீதத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுவேன். என்னமா மீனிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கா, சான்ஸே இல்லை. அமேசிங் எஃபர்ட்ஸ். ஸ்ரீதரேன பூமிபால சூக்கரேன இத தேவோபகாரேன ஹயாசுர ஹதி நிபுணேன நான் காக்கப்படுகிறேன். யாராலே? ஸ்ரீதரனான பூமியை இடர்ந்தெடுத்து காத்த பன்றியான சூக்கர. சூக்கர அப்படின்னா பன்னின்னு அர்த்தம். பூமிபால சூக்கர அப்படின்னா பூமியை காத்த பன்றியான ஹித தேவோபகாரேன. தேவோபகரேனவா? தேவோபகாரேனவா? சரி, தேவர்களுக்கு உபகாரம். உபகரஹா. ஓகே, தேவர்களுக்கு உபகாரம் செய்பவனால் ஹயாசுர ஹதி நிபுணேன, ஹயாசுரன் உள்ளிட்ட அசுரர்களை முடித்தவனால், அப்படியாகப்பட்ட அவனால் ரக்ஷிதோகம் நான் காக்கப்படுகிறேன். திருத்தியா விபக்தியில வந்துட்டா அப்புறம் அடுத்த ராகம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நமஹா அப்படின்னு வந்தாலே சதுர்த்தி விபக்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நமஹானா சல்யூட்டேஷன்ஸ். டு ஹூம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து டூ அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? சதுர்த்தி விபக்தியில தானே வரும். அந்த ரூல் அடுத்ததுல we can observe it. நரசிம்ஹாய நமஸ்தே, பிரஹ்லாத பிரார்த்திதாய, ஹிரண்ய பிராணஹராய, ஹரிஹராதி வந்திதாய நான் நிருசிம்ஹனை வணங்குகிறேன். எப்படியாப்பட்ட நிருசிம்மன்? பிரஹ்லாதனை பாதுகாத்தவன். பிரஹ்லாத, இது வந்து பிரார்த்திதாய இல்ல, பிரார்த்திதாயன்னு வரணும். த இங்க வந்து த போட்டா அந்த வரணும். பிரார்த்திதாய. மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடியேன் பிரஹ்லாதனால் வணங்க, பிரஹ்லாதன் வேண்ட அவதாரம் செய்த, பிரஹ்லாதன் வேண்ட அவதாரம் செய்தவனான அந்த நிருசிம்ஹனை, இரண்ய கசிபுவை மர்தனம் செய்தவனை முடித்து கட்டியதான அந்த நிருசிம்மனை அளந்து அவன் தட்ட அப்படி வந்த பெருமாள். ஹரிஹராதி வந்திதாய, இந்திரன் சிவன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவனான அந்த பெருமாளை வணங்குகிறேன். அடுத்தது சோ வணங்குகிறேன்னு வரவே அங்க சதுர்த்தி விபக்தி வந்துடுது. திஸ் இஸ் ஆக்சுவலி டர்னிங் அவுட் டு பி a very great exercise. ஒரு ஸ்டான்ஸாக்கும் ஒரு ரூலை ரெக்கலெக்ட் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் மாமி. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுதான் நிஜமாவே வெரி யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் இந்த விபக்தி எல்லாம் முடிக்கவே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கிருஷ்ணபிரியா வரா அப்படின்னா ஐ வுட் ரெக்வெஸ்ட் ஹர் டு மனவாள மாமுனிகள் விபக்தி ஸ்லோகத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் இங்க பேசணும்னு ரெக்வெஸ்ட் பண்றேன். இட் வில் பி a nice exercise for விபக்தி ஆல்சோ. கிருஷ்ணபிரியா அண்ணா? சரிண்ணா. ஓகே. வாமனாதன்யே நஜானேஹம் நரவர ரூபினஹா சுக்ர பலிராஜாதி ஸ்ருதிஜான பிரபோதினஹா. இதுதான் சொல்லிட்டு இருக்கு. இது ரொம்ப அழகான இடம் அது. ஆக்சுவலா
அவர் வந்து வாமனன் பெருமாள் வந்து பலியனோட இடத்துல போய் பலி கேட்கறான். என்கிட்ட வந்து போயும் உனக்கு இதுதான் நான் கேட்பேன், ஏன்டா என்ன கேட்டாலும் தத்துக்கு ரெடியா இருக்கான், உன் காலால போய் 3 அடி கூடுன்னு கேட்கறியா அப்படிங்கிறச்ச உபதேசம் பண்றாராம் பெருமாள். என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும், எப்படி திருப்தியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உபதேசம் பண்றாராம். அதுதான் ஸ்ருதி ஞான பிரபோதினஹா. ஸ்ருதி ஞான பிரபோதினஹா வாமனாத்து அன்யே. வாமனாத் அன்யேங்கிறத பிரிக்கணும், சந்தியா இருந்தாங்க. வாமனாத்து அன்யே ந ஜானே அகம். அதான் ந ஜானே அகம்னு எடுத்து. ஜானே ஜானே அப்படின்னா தெரிந்தவர், தெரியும். ந ஜானே தெரியாது. அகம் ந ஜானே நான் தெரிந்தவனாக இல்லை. என்ன தெரிந்தவனாக இல்லை? வாமனாத்து நரவர ரூபினஹா சுக்ர பலிராஜாதி ஸ்ருதி ஞான பிரபோதினஹா அன்யே ந ஜானேஹம். எனக்கு வாமனனை விட்டால், எப்படியாகப்பட்ட வாமனனை விட்டால், மனிதர்களிலேயே ரொம்ப அழகா உயர்ந்த மனிதனாக திருவவதாரம் செய்தவனான வரன். வரன் அப்படின்னா பெஸ்ட்னு அர்த்தம். நரவரன் அப்படின்னா பெஸ்ட் அமாங் மென்னு அர்த்தம். ஸோ மனிதர்களிலேயே ஆகச்சிறந்தவனாக தோன்றியவனான சுக்ராச்சாரியர், பலி மகாராஜா உள்ளிட்டவர்களுக்கு வேத பிரமாணமாக கொண்டு உபதேசம் செய்தவனான அந்த வாமனனை விட்டால் எனக்கு வேற யாரையும் தெரியாது. இங்க பாருங்க என்ன ரூல் ஃபாலோ ஆகுது. சோர்ஸ் வந்ததுன்னா பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகுதா? ஸோ அப்படியாகப்பட்ட வாமனனை விட்டால் எனக்கு வேற யாரையும் தெரியாது அப்படிங்கிறதா இந்த சரணம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது 6வது பாருங்க. பரசுராமஸ்ய தாசோகம் சீதாபதினா சரணாகதஸ்ய க்ஷத்ரிய குல பீகரஸ்ய ஜமதக்னி ரிஷி புத்திரஸ்ய. இந்த பரசுராமர் வந்து ராமனை திருக்கல்யாணம் சீதா கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகு எதிரெதிர சந்திக்கிறார். விஷ்ணுவினுடையதான தனுசை கொடுத்து ஒன்னால் இதில் அம்பேத்த முடியுமான்னு கேட்கிறார். பெருமாள் ஏற்றி காமிச்ச உடனே நீ யாருங்கிறத புரிஞ்சுட்டேன்னு அந்த இடத்துல பெருமாள் ராமனை கொண்டாடி நிற்கிறார். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றார். தாசோகம் அகம் தாசகா, நான் தொண்டனாகிறேன். யாருக்கு தொண்டனாகிறாய், யாருடைய அப்படிங்கிற கேள்வி வந்துட்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஷஷ்டி விபக்தி ரூலு. யாருடைய அப்படிங்கிறதுக்கான பதில் ஷஷ்டி விபக்தியில தான் அமையும்னு பார்த்துருக்கோம். அதுதான் இந்த பேராகிராஃப், இந்த சரணம், இந்த சரணம் முழுக்க ஷஷ்டி விபக்தியில தான் அமைஞ்சிருக்கு. பரசுராமஸ்ய சீதாபதினா சரணாகதஸ்ய க்ஷத்ரிய குல பீகரஸ்ய. பீகரனா பயமுறுத்துதல்னு அர்த்தம். பயம், பீபத்சா, பயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கர அப்படின்னா செய்யுதல். இந்த பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ற மொழி ஆக்சுவலா நம்ம வந்து எதானா ஒன்று ரொம்ப நன்னா இருந்ததுன்னா கூட பயங்கரமா பண்ணியிருக்காம்பா அப்படிங்கிறோம். இது மோசமான அர்த்தம். பயங்கரம் அப்படின்னா நம்ம அதை பார்த்து பயப்படுற மாதிரின்னு அர்த்தம். ஒருத்தர் பாவம் ரொம்ப நன்னா பாடியிருப்பார், அவ என்ன பயங்கரமா பாடினான் தெரியுமாங்கிறோம் நம்ம. அது வெர்பட்டிம் லிட்ரல் மீனிங் எடுத்துட்டோம்னா அவன் பாடுறத கேட்டா எனக்கு பயம் வருதுங்கிற மாதிரி அர்த்தம். ஆக்சுவலா இன் அதர் வேர்ட் சொல்றோம்னா அவ்வளோ நாராசமா பாடியிருக்கான்னு சொல்ல வரோம் நம்ம. ஆனா நம்ம அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றதா நினைச்சுட்டு என்ன பயங்கரமா பாடினார் தெரியுமா அவர் அப்படிங்கிறோம். பண்றோமா இல்லையா? இதை இட்ஸ் ஹியூஜ் மிஸ்அப்ராப்ரியேட். நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். குத்தங்குறை சொல்றதுக்கு சொல்லல. ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் சான்ஸ் டு பிரசன்ட் த ரைட் மீனிங்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். I don't mean to belittle the way we are talking. I'm just telling that we should be more careful அப்படிங்கிறது. Even I'm also not careful. எனக்கும் எல்லாம் தெரியாது. ஸோ க்ஷத்ரிய குல பீகரஸ்ய, பரம்பரையா வந்து அரசர்கள் எல்லாம் பார்த்து பயந்தே போற அளவுக்கு பரசுராமர் எழுந்திருந்தார். ஜமதக்னி ரிஷி புத்திரஸ்ய, ஜமதக்னி மகரிஷியினுடையதான மகனான அந்த பரசுராமருக்கு நான் என்ன வேணும்? நான் அவருடைய தொண்டன், தாசோகம். அடுத்தது ராமச்சந்திர சுவாமின், கரெக்டா? ஆமா, ராமச்சந்திர சுவாமின் பக்திம் கரோமி தசரத போட்ட தசரத சுகுமாராத்மணி சுவாமினி போல இருக்கு. சுவாமினி, அதுதான் ராமச்சந்திர சுவாமினி ஒரு வார்த்தையா போட்டிருக்கணும். நான் ராமச்சந்திரன் ஒன்னே விழிச்சொல் நினைச்சுட்டேன். என்னடா அஷ்டமி விபக்தி போயிடுதுன்னு நினைச்சுட்டேன். தேங்க்ஸ் சுவாமி, தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். ராமச்சந்திர சுவாமினி பக்திம் கரோமி தசரத சுகுமாராத்மணி தசவதன பஞ்சனாத்மனி. ராமச்சந்திர எம்பெருமான் மீது, பெருமாள் மீது நான் பக்தி செய்கிறேன். யார் மேல பக்தி பண்ற? பெருமாள் மேல பக்தி பண்றேன். சோ எதன் மீது அப்படிங்கிறது வந்துடுறதோ இல்லையோ. அன்னைக்கே நான் சொன்னேன், எனக்கு உன் பேர்ல கோபம் அப்படிங்கறத சொல்லணும்னா சப்தமி விபக்தி சொல்லுவோம். மம துவயி கோபஹா வர்த்தத்தைன்னு சொல்லுவோம்னு சொன்னேனோ இல்லையோ, சப்தமி விபக்தி ரூல் அதுதான் இங்க அப்ளை ஆயிருக்கு. ராமச்சந்திர சுவாமினி, ராமச்சந்திரனான அந்த பெருமாள் மீது
பக்திம் கரோமி, நான் பக்தி செய்கிறேன். அவர் எப்படியாப்பட்ட ராமச்சந்திரர்? தசரத சுகுமாராத்மனி, தசரதனுக்கு கிளம்புமா, யூடியூப்ல பாத்துக்கோ. தசரத் என்னுடைய திருக்குமாரத்தியாக க்ஷமிக்கணும், திருக்குமாரனான தோன்றியவனான அந்த ஸ்ரீராமன் மீது தசவதன பஞ்சனாத்மனி, பஞ்சனா எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு அர்த்தம், கொல்றதுன்னு அர்த்தம். ஸோ தசமுகனான ராவணனை சம்ஹரித்தவனான அந்த பெருமாள் மீது நான் பக்தி செய்கிறேன். அடுத்தது பலராம மாம் கலைய போகீஷாதி சோதர முரளி கானானந்த முகுந்தாதி சதாலோல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பலராமா நீ என்ன காப்பாத்து. எப்படியாப்பட்டவன் பலராமன்? அவன் கண்ணனுடையதான சகோதரன், முரளிகானம் வாசித்தவனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய சோதரன். அப்படியாப்பட்டவனே, எல்லாமே விடிச்சொல்ல இருக்கு. பலராம போகீஷாதி சோதர முரளி கானானந்த முகுந்தாதி சதாலோல, அப்படியாப்பட்டவனே நீ என்ன காப்பாத்து. அதுக்கு அடுத்தது தன்னோட மனசுக்கு தானே சொல்றாரு. இது த்விதியா விபக்தியில அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணம் பஜரே, கண்ணனை பஜிப்பாய் மனமே. சித்த, சித்தனா இது அஷ்டமி விபக்தியில. சித்த அப்படின்னா தம் மனசை தானே கூப்பிடுறார். சித்த ஸ்ரீ கிருஷ்ணம் பஜரே, மனமே கண்ணனை பஜிப்பாய். எப்படியாப்பட்ட கண்ணன்? ஸ்ரீ ருக்மிணி பதிம், ருக்மிணியினுடைய கணவனான கண்ணன். சிசுபால கம்சாதி ஹரம், சிசுபாலன் கம்சன் உள்ளிட்டவர்களை அழித்த கண்ணன். பாண்டவாதி ரக்ஷித வரம், பாண்டவர்களை காத்தவர்களிலே ஆகச் சிறந்தவனான, அவன் ஒண்டிதான் காத்தான், ஆகச் சிறந்தவனான அந்த கண்ணனை மனமே பஜிப்பா. இங்க த்விதியா விபக்தி யூஸும் இருக்கு. யாரையோ பார்த்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். யாரை பார்த்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றார்? மனசை பார்த்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அதனால மனசு அஷ்டமி விபக்தியிலே, அதாவது சம்போதன விபக்தியிலே அமைஞ்சது. கடைசியில சூப்பர், திருவேங்கடமுடையான்ட்ட முடிச்சிட்டார். கலியுக வர வெங்கடேஷம் கலசமூக ஹத சுரேஷம் அலமேலு மங்கேஷம் அச்சுதாதிம் பஜேஹம் அனிஷம். திருவேங்கடமுடையான் எப்படியாகப்பட்ட திருவேங்கடமுடையான்? அலமேலு மங்கேஷம், அலமேல் மங்கை தாயாரினுடையதான நாயகனாக விளங்கக்கூடியதான திருவேங்கடமுடையானை. அவன் எப்படியாகப்பட்டவன்? கலியுக வரம், கலியுகத்திலே அவன்தான் தெய்வம். அப்படியாப்பட்ட தெய்வமான அந்த திருவேங்கடமுடையானை கலசமூக ஹத சுரேஷம், தெய்வங்களுக்கு அரசனான சுரேஷம், சுரேஷம்னா சுரேஷ்னா தெய்வத்துக்கு அரசன்னு பேர். தெய்வங்களுக்கு அரசனாய் இங்கே இருக்கக்கூடியதான கலியை அழிக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய, அலர்மேல் மங்கைக்கு நாயகனாக விளங்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானை, அச்சுதன் உள்ளிட்ட அந்த திருநாமங்களை கொண்ட அவனை அனிஷம் பஜேகம். அனிஷம்னா அன்கண்டிஷனலா, எப்ப பார்த்தாலும்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் நான் பஜித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. வெரி 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 தேங்க்ஸ் மாமி, தேங்க்ஸ் a lot. வெரி தேங்க்ஸ். சாரி, கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா ஆயிடுது கிளாஸ். அதனால வர்த்தி டிஸ்கஷன் நல்ல 8 விபக்திகளையும் ஒரே இடத்துல பார்த்தோம். வெரி நைஸ் ஒன். அகைன் சாரி எல்லாருக்கும், நானும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். திங்கக்கிழமை திரும்பி பார்க்கலாம். அடியன் ராமானுஜன். Thank you. சுபராத்திரி அண்ணா. Thank you அண்ணா. சுபராத்திரி. சுபராத்திரிமா.